வெல்கம் டு விஜய்ஸ் குக்கிங். நம்ம வீட்டு வெள்ளிக்கிழமை சமையல். இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து மிளகு பொங்கல், சாம்பார். சேம் லன்ச்சுக்கு வந்து சாம்பார், உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் பார்ப்போம் வாங்க. 2 கப்பு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயம், இது எல்லாமே நல்லா மூழ்கிற வரைக்கும் தண்ணி வச்சு வேக வச்சுக்கணும். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த அப்படியே போட்டு நல்லா 4 விசில் விட்டோம். மிளகு பொங்கலுக்கும் ஒரு குக்கரில் வந்து ஒரு அழகு கம்மியாகவே நான் கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கிட்டு பாசிப்பருப்பு ஒரு அழகுக்கு ஒரு 1/4 கப்பு போட்டால் போதும். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு 3 விசில், 2 இல்லை 1 விசில்லையே நல்லா வெந்துடும். இந்த அரிசி நல்லா சாஃப்டாக வந்துடுது. இந்த சாம்பாருக்கு வந்து ஒரு 3 வெண்டைக்காயும் முருங்கைக்காய் நான் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி கவரில் போட்டு வச்சுருந்தேன். இது வந்து இதுக்கு பொங்கலுக்கு பேஸ்ட் வந்து இது உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தக்காளி இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாருக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கும் ரெடியாக இருக்குது. ரசத்துக்கும் தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். இல்லை பருப்பு தண்ணியும் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூனில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து கடுகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 4 வெந்தயம், கொஞ்சம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லாவே சேர்த்துக்கணும். ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு 1/2 டீஸ்பூனில் மசாலா ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் போதும். மஞ்சள் தூள் 1/4 சின்ன ஸ்பூனில் 1/4 மிளகாத்தூள் போடுறேன். வாசனைக்காக சாம்பார் பொடி போடுவேன் லைட்டாக, ரொம்ப போட மாட்டேன். இது ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ தேவையான கல், சாம்பாருக்கு தேவையான கல், பெருங்காயம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கினா நம்மளுக்கு வந்து இந்த வெண்டைக்காய் முருங்கைக்காயோடைய டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியும் நல்லா குழஞ்சி வரணும். லைட்டாக தண்ணி ஊற்றினோன்னா நமக்கு தீர்ந்து போகணும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கின பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இப்படி வதக்கி செய்யும்போது நம்மளுக்கு வந்து கோல்டு ஆகாது. இப்போ நம்ம இந்த பெங்களூர் கத்திரிக்காய் இந்த மாதிரி கோல்டு முள்ளங்கிலாம் போட்டு சாம்பார் வைக்கிறோன்னா வதக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இந்த முள்ளங்கிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரா ஸ்மெல் அடிக்கும். அந்த வதக்கும் போது நம்மளுக்கு அந்த வாசனைலாம் இருக்காது, இதுவும் ஆகாது, கோல்டும் பிடிக்காது. இந்த முருங்கைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் வதக்கி செய்யும்போது. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா முருங்கைக்காயெல்லாம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே பருப்பு ஊற்றணும். சாம்பார் வந்து பர்னர் மாற்றிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இது மொத்தமாக போட்டு வதக்கினாலே வதங்கிடும். நல்லா கடுகு ஒண்டி பொரிய விட்டுருணும். இல்லைன்னா நம்ம வாயில் ஒரு மாதிரி நசுக்குன்னு வரும். நல்லா படப்படன்னு பொரிஞ்ச பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், இதுலேயே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, அதுக்கு ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் இந்த மாதிரி மிளகாத்தூள் போடணும். கொஞ்சம் டேஸ்ட்டாக மாதிரி போடணும். கொஞ்சமாக கல். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். தேவையானதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். சில பேர் வந்து கரம் மசாலா சேர்ப்பாங்க.
இஞ்சி பூண்டு ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். அதே போதும். இப்போ இது லைட்டாக தண்ணி தெளிக்கணும். ரொம்ப ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. ஸோ லைட்டாக அதை மாற்றி இந்த மிளகாத்தூள்லாம் சேர்றதுக்காக லைட்டாக தெளித்து அப்படியே நம்ம சிம்மில் வச்சு ஒரு சைட்டை மாற்றிடுவோம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகும். தொக்காக வேணும்னா கொஞ்சம் அப்படியே முன்னாடி இறக்கிடலாம். இல்லை ட்ரையாக வேணும்னா அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சிடலாம். சாம்பார் நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்துச்சு. தேவையான அளவுக்கு புளித்தண்ணி, மாங்காய் போடுறதா இருந்தால் புளித்தண்ணி குறைச்சிக்கலாம். புளித்தண்ணி ரொம்ப சேர்த்துட்டா புளி ரொம்ப புளிப்பாக இருக்கும். இது சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரணும். எப்போவுமே புளித்தண்ணி ஊற்றினா கொதி வரணும். ஏன்னா பருப்பு சேர்த்தோன்னா ரொம்ப கொதிக்க வைக்க முடியாது. இப்போ இது கொதி வந்தோடனே இந்த குக்கரில் பருப்பு நல்லா நான் கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் இருக்கிறத இதை ஊற்றிடலாம். அதுலேயே குக்கர்லேயே கொதி வரும். கொஞ்சமாக தண்ணி அலசிட்டு அதையும் சேர்த்து இப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவை குறையா இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சேர்த்தது. இவ்வளோ திக்னஸ் வேணான்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். பருப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மாஷ் பண்ணால் தான் நம்ம நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பொங்கல் தாளிக்கிறதுக்கு இது மிக்சியில் ஒரு ஓட்டி இது இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கடாய் போட்டு ஒரு அழகுக்கு ஒரு கம்மியாகவே ஊற்றலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரியணும். கடுகும் நல்லா வெடிக்கும். சிம்மரில் வச்சிடணும். அதே மிளகு கடுகுன்னு சொல்லிட்டேன். இப்போ இதை தாளிக்கணும். பெருங்காயம் கொஞ்சம் இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் 3 பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. முந்திரி பருப்பு அதனால் முழுசாக சேர்த்துட்டேன். அது அப்போ தான் நம்ம கை கிடைக்கும். சாப்பிடாதவங்களுக்கு அது கிடைக்கும். அவங்க சாப்பிட்றவங்க முந்திரி பருப்பு வரும். அதனால் அது முழுசாக சேர்த்தாலே சேர்ந்துடுவாங்க. இப்போ இதில் கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக நான் நறுக்கி போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். இது அப்படியே நம்ம கொட்டிடலாம். இப்போ நம்மளுக்கு மிளகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சது கொட்டி பச்சை நெய் ஊற்றி கலரி வச்சுருக்கேன். சாம்பார் டிஃபனுக்கு, லஞ்சுக்கு, நைட் டின்னர் எல்லாத்துக்குமே இதே சாம்பார் தான் சேம். அடுத்தது இங்கே நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா ரோஸ்டடாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்முடைய வெள்ளிக்கிழமை சமையல் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.